நண்பர்களே, உலகத்தையே ஜெயிக்க நினைத்த பிரான்ஸ் மாவீரன் நெப்போலியன் கடைசி காலத்தில் பிரிட்டனிடம் தோல்வியடைகிறார். தோல்வி அடைந்த நெப்போலியனை பிரிட்டிஷ் ராணுவம் அவரை சிறைபிடித்து ஆப்பிரிக்க தனிச்சிறையில் தனிமையில் தள்ளுகிறது. நண்பர்களே, சிறையில் மன உளைச்சலின் அவர்கள் கடைசி காலம் கழிகிறது. அவரை பார்க்க வந்த அவரின் நண்பர் ஒருவர் அவரிடம் ஒரு சதுரங்க அட்டையை கொடுத்து, இது உங்களின் சிந்தனையை செயல்பட வைக்கும், தனிமையை போக்கும் என்று கூறி அவரிடம் கொடுத்து செல்கிறார். ஆனால் சிறைப்படுத்தி விட்டார்களே என்ற மன உளைச்சலில் இருந்த மாவீரன் நெப்போலியனுக்கு சிந்தனை செயல்படாமல் அதன் மீது கவனம் போகவில்லை. சிறிது காலத்தில் அவர் இறந்தும் போகிறார். பிற்காலத்தில் பிரான்ஸ் அருங்காட்சியகம் மாவீரன் நெப்போலியனிடம் இருந்த சதுரங்க அட்டையை ஏலமிட அதை ஆய்வு செய்த போது அந்த அட்டையின் நடுப்பக்கத்தில் சிறிய அளவில் ஒரு குறிப்பு இருக்கிறது. அதில் அந்த சிறையிலிருந்து தப்பிப்பதற்கான வழியை அந்த குறிப்பு சொல்லியிருக்கிறது. ஆனால் அந்த மாவீரனின் மன உளைச்சலும் அந்த மாவீரனின் பதட்டமும் அவரின் சிந்தனையை செயல்படாமல் ஆக்கி வைத்து அவரின் தப்பிக்கும் வழியை மூடி மறைத்து விட்டது. நண்பர்களே, உறுதியான சிமெண்ட் தரையையும் மரப்பெட்டியையும் தன் கூர்மையான பற்களாலும் நகத்தாலும் குடைந்து ஓட்டை போடுகிறது ஒரு எலி. ஆனால் அதே மரத்தால் செய்யப்பட்ட ஒரு எலிப்பொறியில் சிக்கிக்கொண்டால் அதற்கு ஏற்படும் மன உளைச்சலாலும் பதட்டத்தாலும் மாட்டிக்கொண்டு இறந்து போகிறது. மாவீரனுக்கும் சரி, சாதாரண எலிக்கும் சரி, பதட்டமும் மன உளைச்சலும் உங்களின் சிந்தனையை செயல்படாமல் வைத்து முன்னேற்றத்திற்கான வழியை அடைத்து விடுகிறது.